வெல்கம் டு OMG Tales. UKல இப்ப ஸ்ப்ரிங் சீசன், வசந்த காலம். வசந்த காலம் வந்துருச்சு. நம்மளுக்கு காட்டி கொடுக்கற முக்கியமான விஷயம் எதுனா ஃப்ளவர்ஸ், கலர் கலரான பூக்கள். அதுல ஒரு முக்கியமான பூ தான் டுலிப். இன்னைக்கு நம்ம ஒரு டுலிப் கார்டன் தான் போய் விசிட் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம டுலிப்ஸை பார்க்க லண்டன் பக்கத்துல சசெக்ஸ்ன்ற ஒரு ஊர்ல டுலிஸ் ஃபார்ம்னு ஒன்று இருக்கு. இவங்க 3 பிரான்ச்சஸ் கூட வச்சிருக்காங்க. நம்ம இந்த முக்கியமான பெரிய பிரான்ச்சுக்கு தான் வந்திருக்கோம். இது எங்க வீட்டுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 4.5 மணி நேரம் டிரைவ். ஏன்னா நாங்க மான்செஸ்டர்ல இருந்து வரோம். டுலிஸ் ஃபார்ம் வந்து ரொம்ப பெரிய இடம். நாங்க வந்து கார் பார்க்கிங் வந்து டுலிஸ் ஃபார்ம்ல போட்டோம். ஆனா டுலிப் ஃபெஸ்டிவல் வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி இருந்தது. அதனால அவங்க நம்ம கார் பார்க்கிங்ல இருந்தே வேன் ஷட்டில் விட்டுருந்தாங்க. நம்ம கார் அங்க பார்க் பண்ணிட்டு நம்ம இந்த வேன்ல ஏறி போயிடலாம். இது பிக்கப் அண்ட் டிராப் போத் ரெண்டுமே அவங்க பண்றாங்க. டுலிஸ் ஃபார்ம்ல இருந்து அந்த டுலிப் ஃபெஸ்டிவல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் டிரைவ்ல தான் இருந்தது. அங்கேயே கார் பார்க்கிங் இருக்கு. ஆனா அங்க ஃபுல்லா இருந்ததுனால தான் கார் பார்க்கிங் வந்து இப்ப டுலிஸ் ஃபார்ம்ல மாத்தி வச்சிருந்தாங்க. சப்போஸ் கார் பார்க்கிங் அங்க ஃப்ரீயா இருந்ததுன்னா நம்ம அங்கேயே போய் கூட காரை பார்க் பண்ணி இருந்திருக்கலாம். இன்னைக்கு இந்த டுலிப் ஃபெஸ்டிவலோட ஃபர்ஸ்ட் டே. ஆனா சரியான கூட்டம். ஏன்னா இந்த டுலிப் ஃபெஸ்டிவல் கரெக்டா 1 மாசம் தான் நடக்கும். ஏன்னா டுலிப்ஸ் வந்து இந்த ஏப்ரல் மாசத்துல மட்டும்தான் இருக்கும். மே மாசம் வந்தா கூட இந்த டுலிப்ஸை நம்ம பார்க்க முடியாது. இந்த டுலிப்ஸ் கார்டன் பாக்குறது எங்களுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். எங்களுக்கு பயங்கர எக்ஸைட்மெண்டா இருந்தது. எங்களுக்கு நிஜமாலே ஆம்ஸ்டர்டாம் போய் தான் பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அதை நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். ஆனால் லண்டன்லேயே இப்போ இருக்குன்னு கேள்விப்பட்டு தான் நாங்கள் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். இங்கே டிக்கெட்ஸ் எல்லாமே ப்ரீ புக் தான். ஸோ டிக்கெட்ஸ்லாம் செக் பண்ணிட்ட அப்புறம் உள்ளே வந்தாச்சு. உள்ளே திரும்புற இடம்லாம் டுலிப்ஸாக இருந்தது. இது எல்லாமே பாட்டட் டுலிப்ஸு. ஆனால் நிஜமாலே டுலிப்ஸ் கார்டனுக்கு வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ள நடந்து போனோம். ஆனால் திரும்ப கலர் கலராக டுலிப்ஸை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம். இந்த டுலிப்ஸ்லாம் அவங்க சேல்க்கு வச்சிருந்தாங்க. நாங்களும் ஒரு செட் டுலிப்ஸ் வாங்கிட்டு வந்தோம். அதை நெக்ஸ்ட் வீடியோல முடிஞ்சா காட்டுறேன். இந்த டுலிப்ஸ் அப்படியே வாங்கிட்டு போய் நம்ம வீட்டில் ஒரு தொட்டியில மாற்றி வச்சுக்கிட்டா இது நம்ம வருஷம் வருஷம் திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கும். ஆனால் 1 மாசத்துக்கு தான் பூ வந்து செடியில நிற்கும். எனக்கு எப்போ தெரியுமா டுலிப்ஸ் பார்க்கணும்னு ஆசை வந்துச்சு. நம்ம சின்ன வயசுல சங்கர் படம் அந்த அன்னியன்ல ஒரு பாட்டு வரும்ல, அதில் ஃபுல்லாக டுலிப் கார்டன்ல தான் அவங்க டான்ஸ் ஆடிப்பாங்க. அதை பார்க்கும்போது கண்கொள்ளா காட்சியா இருந்தது. இதெல்லாம் நம்ம பாத்திர மாட்டோமோன்னு நினைச்ச காலம்லாம் உண்டு. அப்ப நம்ம ஆசைப்பட்டதை இப்போ நடத்தி கொடுக்குற கர்த்தருக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். அங்க ஃபுட் அண்ட் பேவரேஜஸ் எல்லாமே இருந்தது. நிறைய அந்த ஃபெரி வீல்லாம் கூட வச்சிருந்தாங்க. நாங்க அதை எதுலையுமே ஏறல. ஏன்னா நம்மளோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாவே அந்த டுலிப் ஃபீல்ட்ஸை பார்க்கறதுல தான். ஸோ அப்படியே நடக்க ஆரம்பிச்சாச்சு. இங்க நிறைய டுலிப்ஸ் பத்தின விஷயங்கள்லாம் எழுதியிருந்தாங்க. டுலிப் வந்து பெர்ஷியன்ஸ் தான் முதல்ல வளர்த்துருக்காங்க. அப்புறம் துருக்கி வழியாக ஐரோப்பாவுக்கு நெதர்லாண்டுக்கு 1600 இயர்ஸ்ல முதல்ல வந்திருக்கு. டுலிப் வந்து அப்போ ரொம்ப ஃபேவரட் ஃப்ளவரா இருந்திருக்கு. ஒரு டுலிப்காக வீடெல்லாம் கொடுத்தவங்களாம் இருந்திருக்கிறாங்க. டுலிப் ஃப்ளவர்ஸ் வெறும் அழகு மட்டும் இல்ல, அது ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் ஒவ்வொரு மீனிங் கொடுத்துட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அதோட கலர்ஸ் கூட அதுக்கு ஒவ்வொரு மீனிங் இருக்கா. இப்போ ரெட் கலர் டுலிப் வந்து லவ்வை சொல்லுதான். எல்லோ கலர் டுலிப் வந்து சிரிப்பையும் நட்பையும் நினைவுபடுத்துதான். ஒயிட் கலர் டுலிப் வந்து அமைதியும் தூய்மையும் சொல்லுதான். ஸோ ஒவ்வொரு கலருக்குமே ஒரு மீனிங் இருக்கு. டுலிப்ஸ்ல மட்டுமே more than 7000 வெரைட்டிஸ் இருக்கான். ஸோ இப்போ நம்ம உள்ள போய் பார்க்க போறோம். கார்டன் கிட்ட வந்தாச்சு. நாங்க உள்ள போய் நிறைய போட்டோஸ் எடுத்தோம், நிறைய வீடியோஸ் எடுத்தோம். அதெல்லாம் பார்க்கலாமா?
ஃப்ளவர்ஸ்ல எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுல்ல. நாங்கள் ஃபுல்லாக ஃபோட்டோஸ் எடுத்துட்டு உருண்டு பேரண்டுட்டு கிளம்பியாச்சு. இப்போ மணி கிட்டத்தட்ட 8 o'clock இருக்கும். இப்போல்லாம் இருட்டுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. பார்க்க ஈவினிங் மாதிரி இருக்கும், ஆனால் நைட் 8 o'clock இருக்கும். எங்களுக்கு ஸ்லாட்டே 4:30 ஸ்லாட் தான் கிடச்சிது. ஏன்னா ஃபுல்லி புக்குடு. இங்கே நைட் ஸ்லாட்ஸும் இருக்குது, அதனால தான் லைட்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா லைட்டிங்ஸில் வந்து இந்த ஃப்ளவர்ஸ் வேறு மாதிரி தெரியும். அங்கே அதுக்கேற்ற மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. இப்போ நிறைய வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிலாம் கூட இங்கே வந்து எடுப்பாங்க. எல்லாருமே ஃபோட்டோஸ் தான் டிஃப்ரெண்ட்டாக எடுத்தாங்க. பயங்கர கூட்டம். ஆனால் நம்ம எந்த ஃபோட்டோ எடுத்தாலும் பின்னாடி வந்து நிறைய ஆட்கள் நின்றுட்டு இருந்த மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் வி ஹேட் அ நைஸ் டே. ஸோ கிளைமேட்டும் அன்றைக்கி நல்லா சூப்பராக இருந்தது. மழை இல்லை, குளிர் இல்லை. ஸோ சூப்பர் டே. அப்படியே வந்தபடியே ரிட்டர்ன் கிளம்பியாச்சு. அங்கே மார்ஷ்மெலோஸ் நம்மளே செல்ஃப் ரோஸ்டிங்காக வச்சுருந்தாங்க. ஸோ அது ஆளுக்கு பசங்களுக்கு ஒன்று ஒன்று வாங்கி கொடுத்துட்டு அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்படியே விட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் ரூமுக்கு லண்டன் ஹீத்ரோ ஏர்போர்ட் வழியாக தான் போகணும். ஸோ அங்கே டிராஃபிக்கில் நிற்கும் போது தலை மேலே ஒரே ஃப்ளைட்டாக போயிட்டு இருந்தது. அதில் தான் ஃபியூ கிப்பிங்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். அன்டில் தென் பாய்.